سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم علمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والهدى جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا الطعام والموتى كذلك سخرناها لكم لعلكم تشكرون لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين إن الله يدافع عن الذين آمنوا إن الله لا يحب كل كفار كفور صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ما هذه المراحل يا رسول الله؟ قال سنة أبيكم إبراهيم عليه الصلاة والسلام. قالوا وما لنا فيها يا رسول الله؟ قال لكل شعبة حسنة. قالوا فالصوف يا رسول الله؟ قال لكل شعبة من الصوف حسنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவர்கள். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு அகிலங்களுக்கும் அவர்கள் அருள்புரி. காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, ஹுதல் லில் ஆலமீன் அகில உலகத்திற்கும் வழிகாட்டி. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரப்பு இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல. நாம் முன்னோக்கி தொடரக்கூடிய காபத்துல்லாஹ், எதை நோக்கி நாம் ஹஜ் செய்கிறோமோ அது முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டி. உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைக்க நாடிய பொழுது எல்லாமே தண்ணீரால் இருந்துச்சு. இப்போ ஒரு பகுதி தண்ணீர் இருக்கு, ஒரு பகுதி தான் நிலக்கடல் தான் நம்ம படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அந்த தண்ணீர்ல இருந்து அல்லாஹ் பூமியை படைக்க நாடினான். அப்படி படைக்க நாடிய பொழுது பூமி தண்ணீருக்குள்ள இருந்து ஒரு நீர் குமிழி ஏற்பட்டது. நீர் குமிழி இங்கிலீஷ்ல பபிள்ஸ், ஸ்ப்ரிங்கா. அந்த நீர் குமிழி ஏற்பட்டு அது அப்படியே பரவி அங்கே
அங்கேருந்து அல்லாஹ் பூமியை பரப்ப அது நடுவில் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் அல்லாஹ் பூமியை பரப்ப விரும்புகிறானோ அந்த பகுதியிலிருந்து நடுவில் அந்த குமிழி ஏற்பட்டு அப்படியே நாலா பக்கம் அது பரவுகிறது. எங்கே அந்த நீர் குமிழி ஏற்பட்டதோ அதுதான் காபத்துல்லா. இப்ப கூட காபத்துல்லா எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு மேப் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். காபத்துல்லா நடுவுல இருக்கு. உலகம் சுத்தி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வணங்க முடியும். அதை பார்த்து காபத்துல்லாவுடைய 4 மூலைகள் இருக்கு. ஒரு மூலைக்கு பேரு ருக்னே யமானி, ஒரு மூலைக்கு பேரு ருக்னே இராக்கி, ஒரு மூலைக்கு பேரு ருக்னே ஷாமி, ஒரு மூலைக்கு பேரு ருக்னே ஹிந்தி. ஈராக் மக்கள் எல்லாம் முன்னோக்கக்கூடிய ஒரு மூலை அதுக்கு ருக்னே இராக்கின் பேரு. சிரியா மக்கள் முன்னோக்கி தொடரக்கூடிய ஒரு மூலை அதுக்கு ருக்னே ஷாமியின் பேரு. இதே மாதிரி ருக்னே யமன் நாட்டு மக்கள் முன்னோக்கி தொடரக்கூடிய மூலை அதுக்கு யமானின் பேரு. இந்திய மக்கள் முன்னோக்கி தொடரக்கூடிய மூலை அதுக்கு ருக்னே ஹிந்தி என்று பெயர். 4 மூலைகள் முழு உலகமும் சுத்தி இருக்கு. காபத்துல்லா நடுவில். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை தொடர் நிர்மாணம் செய்தார்கள். மறுபடியும் கட்டினார்கள். அசல் காபத்துல்லா அவங்க கட்டல. எங்கே நீர்க்குமிழி ஏற்பட்டதோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பூமியில் இறக்கி வைத்தானோ பூமி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுது தௌபா கபூலானதோ தௌபா கபூலான பிறகு எந்த இடத்திலிருந்து அல்லாஹ் பூமியை பரப்ப ஆரம்பித்தானோ அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மாமூரை அல்லாஹ் இறக்கி வச்சான். மேல காபத்துல்லாஹ் மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் சொல்றான். அல்லாஹ் அங்கிருந்து ஒரு படி இறக்கி வச்சான். அந்த பைத்துல் மாமூரை மலக்குகள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் பைத்துல் மாமூரை மலக்குகள் சுற்றி வந்து ஒட்டி இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மலக்கு பைத்துல் மாமூரை சுற்றி வந்து விட்டால் மறுபடியும் சுற்றி வர மாட்டார். தேவையான பாருங்க எனக்கு போறோம் பைத்துல் மாமூரை மலக்குகள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். தவாஃப் செய்து வருகிறார். ஒரு முறை சுற்றி வந்தால் மறுபடியும் மலக்கு வர்றதில்லை. பைத்துல் மாமூரை அதுக்கு நேர காபத்துல்லா. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாவை சுற்றி வந்தாங்க. யாரும் கட்டல. அல்லாஹ் சொர்க்கத்தில் இறக்கி வச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றி வந்தாங்க. எந்த நபி வந்தாங்க அவருக்கு பிறகு எல்லா நபியும் சுற்றி வந்தாங்க. நம்முடைய அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மூலையில் இறக்கி வைக்கப்பட்டாங்க. அவங்க இறங்கினது ஜத்தா என்ற ஊரில். ஜத்தா என்று சொன்னா என்ன அர்த்தம்னா பாக்கியம். ஜத்துன்னா பாட்டன், ஜத்தத்துன்னு நடக்கும் பாட்டி. அந்த ஊருக்கு ஜித்தாங்கிற பேரை ஏன் வந்துச்சுன்னு சொன்னா அது பாட்டியான இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிலோவில் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஸ்ரீலங்கால, இந்த அம்மா ஜத்தால. பிறகு இந்த 2 பேரும் அல்லாஹ் அழகாக தௌபா செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து சந்திச்சாங்க. சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் அவர்கள் அடையாளம் பெற்றுள்ளார்கள். அடையாளம் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு அரஃபா என்று பெயர். அரஃபா அரஃபா என்ன அர்த்தம்? அறிமுகமாகக்கூடிய அரஃபா இடத்துல தான் 2 பேரும் சேர்றாங்க. அங்கெல்லாம் கணவன் மனைவியும் சந்திக்கிறாங்க. அதான் அரஃபாங்கிற பேர் எல்லாம் வச்சு இவங்க 2 பேரும் சாட்சி செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது.
இஸ்லாமுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பிரளயம். நாலாபுரத்திலிருந்து வெள்ளம் வந்தது, தண்ணீர் வந்தது, அடுப்பிலே தண்ணி வந்துச்சு. அல்லாஹ் சொன்னா ஃபஸ்லுக் ஃபீஹா மின் குல்லி ஜௌஜைன் இஸ்னைன். நபியே, நீங்கள் இந்த படகுல, இந்த உங்களுடைய கப்பல்ல எல்லா ஜோடிகளையும் புறா ஜோடி, மான் ஜோடி, மயில் ஜோடி, காக்கா ஜோடி, குருவி ஜோடி, சிங்க ஜோடி, புலி ஜோடி, பாம்பு ஜோடி. மனுஷன் கலிமா சொல்ல மாட்டோம், மற்றவங்க ஏறமாட்டோம் சொல்லிட்டாங்க. அவங்களே நாங்கள் ஏற மாட்டோம், நீங்கள்லாம் வந்து பிற்போக்குவாதிகள், நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேசுங்களேன், முற்போக்குவாதிகள், நீங்களாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, நீங்களாம் எப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நமக்கு எல்லாம் செட் ஆகாது சொல்லி அவங்க ஏற. இந்த பிற்போக்குவாதிகளே இருக்காங்க. மற்ற எல்லா ஜோடியும் இருந்துச்சு. அந்த ஜோடிகளுக்கு தேவையான ரேஷனே இருக்காங்க. தண்ணி நாலா பக்கம் வந்துச்சு. எப்போ தண்ணி நாலா பக்கம் வந்து உலகத்தை அழிக்க எல்லாம் முடிவு செய்து விட்டானோ, அப்ப எல்லாம் முதல்ல தூக்குறது அந்த பைத்துல் மாமூர் தான். எந்த பைத்துல் மாமூரை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த பைத்துல் மாமூரை அல்லாஹ் தூக்கிட்டான். ஏன்னா உலகம் அழியும் போது இது இருக்கக்கூடாது. பைத்துல் மாமூர் எங்கே தூக்கப்பட்டுச்சு? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருஷம் முழுவதும் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் சுத்தாங்க. கிதாப் எழுதுறாங்க, ஒரு வருஷம் சுத்திட்டு முஹர்ரம் மாதம் 10ஆம் தேதி ஒரு மலையில அல்லாஹ் அந்த கப்பலை கரை இறக்கிறான். அங்க அவங்க இறங்கினாங்க. தண்ணி எல்லாம் வத்தியது, மறுபடியும் புது வாழ்க்கை ஆரம்பிச்சது. அப்போ அந்த காபத்துல்லா, அந்த பைத்துல் மாமூர்ல இல்ல. பைத்துல் மாமூர் இன்னும் இல்லை. ஆனா அதுக்கான அடையாளம் இருக்குமா இல்லையா? ஒரு கட்டடத்தை கட்டிட்டு கட்டடத்துல என்ன இருக்கும்? அடையாளம் இருக்கும்ல. அது அடையாளம் இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்துச்சு, அதுக்கு பிறகு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நிர்வாகம் எல்லாம் அந்த அடையாளத்தையுமே தவாஃப் செஞ்சாங்க. தவாஃப் செய்யாத எந்த நபியும் கிடையாது. காபத்துல்லாவை சுற்றாத எந்த நபியும் கிடையாது. இங்கே போகக்கூடிய ஹாஜிகள் உண்மையிலே அவர்கள் மிகவும் வருத்தம் வாய்ந்தவர்கள். அவங்க பாதங்கள் எங்கே படுதுன்னு சொன்னா, எல்லா நபிகளுடைய கால்கள் எங்கே பட்டுச்சோ அங்க அவங்க கால் படுது. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனாலதான் ஹாஜிகள் போகும்போது நாம வந்து கண்ணியப்படுத்தணும், முசாஃபா செய்யணும், சலாம் செய்யணும், அவங்களுக்கு வானகா செய்யணும், அவங்களுக்கு துவா செய்யணும் என்பதாக சொல்லணும். முடிஞ்சு அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை. விருது போட்டு வைத்து கட்டக்கூடாது. நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஹாஜியார் இங்கே இருந்து அங்கே போய் ஹாஜியார் இடமான படுத்துறாரு. அங்கே போய் தவாஃப் செய்யணும். ஃபர்ஸ்ட் தவாஃப் போய் அந்த பேதி அடிக்குது வச்சு நீங்கள் சாப்பிட்டு இருந்து வேலை செய்யும். அதான் ரொம்ப ஓட இருந்து போடுறது. கண்ணியத்துக்கு போடலாம், மரியாதைக்கு போடலாம், பெருமைக்கு போடக்கூடாது. உண்மையிலே ஹாஜிகள் முபாரக்கானவர்கள், பரக்கத் வாய்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இவர்கள் அல்லாஹ் அழைக்காமல் இவர்களால் செல்ல முடியாது. அதான் அங்கே போய் கூட சில பேர் செய்வாங்கன்னா, நான் அந்த பில்டிங்கை பார்க்க போறேன், இந்த பில்டிங் பார்க்க போறேன், நான் அங்கே போறேன், இங்கே போறேன். கூட சொன்னாரு, நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்க போறீங்களே, எல்லா நபியும் பார்த்த இடம் தெரியுமா? எல்லா நபியுடைய கால் பட்ட இடம் தெரியுமா? அதுதான் மத்தாஃப். மத்தாஃப்னா காபத்துல்லாவை சுற்றி உள்ள அந்த பூமி இருக்குல்ல, அங்கே எந்த நபியுடைய காலும் படாமல் இல்லை. ஆக வெறும் அந்த அடையாளங்கள் தான் இருந்துச்சு, என்ன இல்லை. கட்டடங்கள் இல்லை, கட்டடம் இல்லாம அடையாளம் இருந்துச்சு. கட்டடம் எப்ப எழுப்பப்பட்டுச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான்.
அதை யாருடைய குடும்பங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். அல்லாஹ் சொல்றான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. إِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ, இப்ராஹிம் எல்லாம் சோதிக்கப்பட்டது. சோதனைகள் பலவாக, கொஸ்டின்கள் பல மாதிரியா இருக்கும். அல்லாஹ் இங்கே சோதிச்சு தெரியுமா? சில பேருக்கு கஷ்டம் கேட்பாங்க, வாய் வழியை கேட்பாங்க. சில பேருக்கு எழுத்து மூலமாக கேட்பாங்க. சில பேருக்கு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து செய்ய சொல்லி பாஸா ஃபெயிலான்னு முடிவு செய்வாங்க இல்லையா? பல மாட்டுக்குள்ள அல்லாஹ் சொல்றான், நான் ஒவ்வொரு நபியை ஒவ்வொரு மாதிரி சோதித்தேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை நான் நோயை கொண்டு சோதித்தேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பேசுகிறான் பாய், நான் குடிக்கிற போறேன் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே மீன் தண்ணிக்குள்ள, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்குள்ள. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை நான் மீன் வயிற்றில் வச்சு சோதிச்சேன். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை இல்லாம அவங்களையும், அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம அவங்களையும் அவங்களுடைய மனைவி ரெண்டு பேரையும் மலர்களாக சோதிச்சேன். ஒவ்வொரு மாதிரி சோதிச்சேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வார்த்தைகளை கொண்டு சோதித்தேன். வார்த்தை என்ன புரியுதா? கட்டளைகளை கொண்டு சோதித்தேன். ஒன் வேர்ட் ஆர்டர். பசங்களுக்கு தெரியும் ஒன் வேர்ட் ஆர்டர். உங்களுக்கு பிக் பாஸ் தெரியுமா தம்பி? தெரியாது. நல்ல பிள்ளைங்க. பிக் பாஸ் ஒரு கேம் இருக்கு. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன் வேர்ட் ஆர்டர் என்ன? கட்டளைகள். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை பூர்த்தி செய்யணும். 50 நாள் உள்ள வச்சு பூட்டி இருக்கிறாங்க. லட்சம் மாதிரி லட்சம். அல்லாஹ் சொல்றான், நானும் கட்டளைகளை கொண்டு சோதித்தேன். ஒரு கட்டளை வந்துச்சு, இரண்டாவது கட்டளை வந்துச்சு. ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றியவர். அந்த சமயத்தில் வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நிறைவேற்றியவர் யார்? அடிபணிந்தவர், செவிசாய்த்தவர். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம் பேர். முஸ்லீம் முஸ்லீம் என்ன அர்த்தம்? முஸ்லீம் தான் சரணடைந்தவர். கட்டளைக்கு அடிபணிந்தேன். ஹத்ரா செய்யும் கட்டளை எல்லாம் உதவியாக கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி யாரும் ஹத்ரா செய்யல. ஹத்ரா புரியுதா? சுன்னத் செய்யல. நம்ம ஐயப்பன் ஜெயமந்தியன் தமாஷா பேசுவார். அவர் பேர் சொல்ல தெரியாது. அவர் யாரோ கேட்டா, ஹஜ்ரத் சுன்னத் வல் ஜமாத் என்ன, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்னன்னு இன்னொன்னு அதான் தெரியாம கேட்கணும். அப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் முஸ்லீம் சுன்னத் பண்ண என்ன அர்த்தம்? தம்பி, சுன்னத் வல் ஜமாத்னா நம்ம செய்யறது சுன்னத்து அந்த மாதிரி பா. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தான் ஃபுல்லா எடுத்துறணும். நீ எதை ஜமாத் பாருங்க, நான் சுன்னத் ஜமாத் சொல்றேன். ஒரு தோலை எடுக்கிறது தான். ஒரு தோலை நீக்குவது இதான் ஹத்னா. இந்த ஹத்னாவுடைய இந்த கட்டளை போது யாருக்கு வந்துச்சு? ஹஜ்ரத் இப்ராஹிம். அப்ப என்ன அங்கீகாரம் இருந்தாங்க? யார் இருந்தா? ஏன் நான் பார்க்க நான் அவருக்காக தான் செஞ்சேன். யார் இருந்தா? இல்லை இந்த ஆசை கரெக்டாக இருந்துச்சா? இந்த இதில் இருக்க இங்க திரும்பிங்க இல்லை கஷ்டம் இருந்துச்சா? யார் இருந்தா? கட்டளை வந்துச்சு. ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல கத்தி கூட கிடையாது. அது கற்காலம். யாருடைய காலம்? கற்காலம். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு. என்ன செய்யுது? ஒரு கல்லை நச்சினாங்க. அவங்க தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன் கால லஹு ரப்புஹு அஸ்லிம்
قال أسلمت لرب العالمين. எப்போ அல்லாஹ் சொன்னானோ அஸ்லிம் அடிபணிந்திரு, அஸ்லம் து அடிபணிச்சிருக்கோம். அடுத்த கேள்வி, ஏன் இதுக்கு இப்படி இந்த சட்டைகளுங்க அந்த சட்டைகளுங்க எல்லா சட்டைகளுங்க மனசு செய்யுங்க, என்ன ஐடியா சொல்லுங்க. நம்ம முஸ்லிம் உண்மையா முஸ்லிம் அந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துதான் முஸ்லிம்ங்கிற பேர் நமக்கு வந்திருக்கு. நமக்கும் முஸ்லிம் என்ற பெயர் வைத்தவர் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். என்னை பின்பற்றக்கூடிய எல்லாரும் முஸ்லிம். ஆனால் ஒரிஜினல் இது வந்து காப்பி. இல்லையே அதை காப்பி அடிச்சா கூட முஸ்லீம் சொல்லிக்கணும். அல்லாஹ் நம்மளை உண்மையான முஸ்லீம்களாக ஆக்குவானா. முஸ்லீம்னால என்ன அர்த்தம்னா, கலிமா சொன்ன பிறகு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அந்த சோதனையில வெற்றி அடைஞ்சவங்க முஸ்லீம்கள். எப்படிங்க? ஸ்கூல்ல சேர்ந்தா பரிச்சை, ஸ்கூல்ல சேர்ந்தா பேச மாட்டீங்க. ஸ்கூல்ல சேர்ந்தா பரிச்சை இல்லை, ஸ்கூல்லையும் சேராம அட்மிஷனே போடாம வச்சிருக்காங்க ஆன்லைன்ல. ஆமாம், எப்படி அட்மிஷன் போடாம பரிசையா? அட்மிஷனே போடாம ஸ்கூல்லயே அட்மிட் ஆகல, சேர்க்கையே கிடைக்கல, அவனுக்கு பரிச்சை வைப்பாங்க. ஏதாவது ஸ்கூல்ல சேர்ந்தா பரிச்சை இருக்கு, காலேஜ்ல சேர்ந்தா பரிச்சை இருக்கு, கலிமா சொன்னா சோதனை இருக்கு. எப்படி படிச்ச ஒரு வருஷம் படிச்ச படிப்பு, 3 மாசம் படிச்ச படிப்பு உண்மையா பொய்யா பார்க்கணுமா இல்லையா? பாச பொய்யா பார்க்கணுமா இல்லையா? இவ்வாறு நான் கலிமா சொல்ற முஸ்லீம் சொல்றா, உண்மையான முஸ்லீமா அல்லாஹ் பார்ப்பான். படிச்ச ஒண்ணு கரோனா நிறைய பேர் கேட்கலாம். அல்லாஹ் நம்ம பாஸ் ஆக்குவானா. எல்லாமே பள்ளி, எல்லாமே ஜும்மா, எல்லாமே பேசிட்டாங்க. அந்த எல்லாருக்கும் ஆயிடுச்சு. புத்தகத்தில் சொல்லிங்க, அவ்வளோதான். நமக்கு சொல்லுங்க, என்ன போய் சொல்லுங்க, உயிர் தான் போய் என்ன பேசுறதுல எல்லாரும் கிடையாது. அல்லாஹ் போட்டு காட்டும் அமையாதான் பாருங்க. பேசுற பேசுறது பரிச்சை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பரிச்சை வச்சான். கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் பரிச்சை வைத்தான். அந்த மாதிரி வந்த பரிச்சைகள் ஒரு பரிச்சை தான் எது சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, உங்க மனைவி உங்க குழந்தையை கொண்டு போய் நீங்க விட்டுருங்க. எங்கே கேட்கல, செய்யறோம், ஜமாத்ல போறோம், ரூட் சொல்லுங்க. ஊட்டி ரூட் கிடைக்குமா? ஜமாத்து போறியா, பிக்னிக் போறியா? ஒரு ஜமாத் இங்க இருந்து நான் காஷ்மீர் போகணும்னு கேட்டுச்சு. அதனால போகாதீங்க மேட்ச் சொன்னோம். ஏன் இல்லை, வெயிலா இருக்கு, அது கூலா இருக்கு. அப்ப எதுக்கு போற நீ? வேற நல்லா கேட்கல, நான் டெல்லியில இருக்கேன், போயிடலாம். இங்க காஷ்மீர் போய் 10 நாள் போய் வேண்டாம். என்ன குளிர் தான். அதான் பாருங்களா, இப்படி வண்டி இல்லை. சரி, எங்கேயாவது இல்லை, இங்கே ஏற்று பாரு, எங்க வீடியோ போயிருக்கிறார். இல்லாஹி எதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, இப்படி விடு. எங்கே போகணும், எப்போ போகணும், எத்தனை மணிக்கு போகணும், ஒண்ணு கேட்கல. விடு, கிளம்பியாச்சு. வழிகாட்டியாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் அம்மா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு சின்ன குழந்தை. ஹாஜராவுக்கு ஹாஜிரா என்ற பெயர் வந்துச்சு. ஹாஜராவுக்கு ஹாஜரா என்ற பெயர் வந்துச்சு. ஹாஜரா என்று சொன்னால் இடம்பெயர்ந்தவள், ஹிஜ்ரத் செய்யக்கூடியவள். பேர் நமக்கு தெரியாது, அசல் பேர் நமக்கு தெரியாது. ஹாஜரா அந்த பெயர் வந்துச்சுன்னா, ஹாஜரா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஹாஜரா.
போய்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய அழகான ஒரு தோட்டம் வருது, ஒரு ஊர் வருது. பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா இருக்கு, இந்த ஊர் நல்லா இருக்கு, இங்கே நமக்கு இங்க வச்சிருக்காங்க சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை இங்கே இல்லை, இங்க எல்லாம் செழிப்பா இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, தோட்டங்கள் இருக்கு. வழியில் பைத்துல் மக்திஸ் தான் வருது. அதுக்கு என்ன பேரு? ஜெருசலம் சொன்னால யாராவது போயிருக்கீங்களா? போனவங்களை கேட்டா தெரியும், ரொம்ப செழிப்பான ஜெருசலம். இங்கே பார்த்தாலும் தோட்டங்கள், இங்கே பார்த்தாலும் நீர் அருவிகள், இங்கே பார்த்தாலும் ஆறுகள், இங்கே பார்த்தாலும் பழங்கள், செழிப்பா நல்ல இடம். எங்க வச்சிருந்தாங்க? இங்கே இல்லை. போக போக எங்கே சொல்லவே இல்லை. பல நாள் நடந்து கடந்து பல காடுகள் வனாந்திரங்கள் எல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு பெரிய பாலைவனம், நாலா பக்கமும் மணல், மலை மலை போல மண் குவியல்கள், காற்று வீச சத்தம் வருது, மழை அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே பறக்குது, மலையே மண்ணே மலையா மாறுது. தண்ணி இல்லை, வனாந்திரம், மரங்கள் இல்லை, செடி கொடிகள் இல்லை, மனுஷனே இல்லை, மிருகமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒன்று இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அந்த அடையாளம் இருக்குல்ல, அது அங்க இருந்துச்சு. புரியுதாப்பா? இது யாருக்கு தெரியாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. என்ன சொல்ல போனா ஜிப்ரீலுக்கு தெரியுமோ தெரியாது. யாருக்கு தெரியும்? இங்கே இங்கே அங்க இங்கேதான், இங்கே தங்கம். இந்த நாளைக்கு 40 நாளைக்கா 4 மாசத்துக்கா தங்கம் தான் தங்கம், அவ்வளவுதான். அவர்களை உட்கார வைத்து விட்டு ஒரு குடிசை போட்டுட்டு அவங்க ஏதாவது ஏற்பாடு செய்ய கூட வரவில்லை. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கேயே அப்படியே விட்டுட்டு அப்படியே திரும்பலாம். திரும்பும் போது பேசக்கூடாது. அந்த அம்மா எப்படி இருக்கும்? நம்ம ஹாஜரா வந்து என்ன செய்யும்? கல்லறை. நம்ம அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க, அழுகுறாங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? என்ன கொடுக்குறீங்களா? எனக்கு கை குழந்தை, நான் பொம்பளை, என்ன ஆச்சு? எந்த பதிலும் பேசவில்லை. ஏன்னா பதில் பேசுவதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். அல்லாஹ் விட சொன்னா விட்டுட்டேன், பேச சொன்னா பேசுவேன். இவர்தான் முஸ்லீம். அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்குவானா? போயிடுறாங்க. அந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க இது இவருடைய செயல் இல்லை, இது யாருடைய செயல் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னானா உங்களை? அதுக்கு மட்டும் ஒரு பதில் திரும்பி வந்தாங்க அப்படின்னா இந்த தலையை அசைச்ச உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இதன் லா யுதிஅனா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்கவே மாட்டான். எப்படினோம்? அல்லாஹ் நம்ம ஹாஜராவை ஆக்குவாரா? அல்லாஹ் சொன்னானா, நீ எனக்கு ரப்பு இல்லை, ரப்பு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சோதிச்சான், ஹாஜராவை அல்லாஹ் சோதிச்சான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அல்லாஹ் எங்க சொன்னா, அவங்க அடைஞ்சாங்க, தெரிஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, தண்ணி இல்லை, இந்த எல்லையை போட்டு கொடுத்தாங்க. அந்த ஹரம் எல்லை இருக்குல்ல, இதான் எல்லை,
இந்த ஹரமை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனா முயற்சி செய்யறாங்க. சஃபா ஒரு மலை, மருவா ஒரு மலை, இங்க இருந்தாங்க, அங்க இருந்தீங்க, இங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க, ஓடி ஓடி ஓடி. எதுக்கு ஓடுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வியாபார கூட்டமோ யாராவது மனிதர்கள் எங்கேயாவது தூரமா போனா ஏதாவது துணியை அசைச்சு காமிச்சு அவங்கள கூப்பிட்டு தண்ணி எடுத்த வாங்கி என்ன செய்யலாம், குழந்தைக்கு கொடுக்கலாமே, குழந்தை துடிக்குது, தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த வியாபார கூட்டத்தை அனுப்பல, எதையும் அனுப்பல, மழையை அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காண்பித்தான். எங்கே அந்த குழந்தை படுத்து கிடந்ததோ காபத்துல்லா பக்கத்துல அந்த குழந்தை காலாலை உதச்சு 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 அழுதுகிட்டு இருக்கு. எங்கே உதைத்ததோ அங்கே நல்லா ஒரு நீர் விட்டுறாங்க. அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க, குழந்தை மிதக்குது. அந்த தண்ணி அதிகமா பொங்கி 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 வந்து கொண்டே இருந்தது, வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் தண்ணியை பார்த்தோம்னு சொன்னாங்க, நில்லுன்னா. யார் பாருங்க, நீ நம்பி பொங்கிக்கிட்டே இருக்கிற, நில்லு. அவங்க பாஷையில நில்லுன்னா ஜம் அப்படின்னா, ஜம் என்ன அர்த்தம்? நில். ஜம் சம் என்ன அர்த்தம்? நில் நில் நில்லுச்சு. நில்லுச்சு இருந்தா பொங்கிறது நிக்கல, பரவது நிக்குது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹ் அம்மா கிருபை செய்வானாக. அந்த அம்மா ஜம் ஜம் என்று சொல்லாமல் இருந்தால் அந்த தண்ணி அப்படியே ஓடி இந்தியா வரைக்கும் வந்துருக்கும். நம்மளும் குடிச்சிருக்கலாம். உலகமே கூலிகள் அர்த்தம் இல்லை. தண்ணி வந்து துனியா டுஜாங்கி பேசுவாங்க, உலகம் பூரா போயிடும். இருக்கும் உலகம் மக்கள் முடிச்சிருப்போம், மரியா மக்கள் முடிச்சிருப்பாங்க, மக்காக்காரர் முடிச்சிருப்பாங்க, இந்தியாக்காரர் உலகம் பூரா தண்ணி போயிருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டாங்க, ஆனா அங்கேயே வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணீரை பற்றி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணி எடுத்து நீங்க எந்த நியத் வச்சு குடிச்சாலும் உங்களுடைய நீர் நிறைவேறும். நீங்க நோய்க்கு குடிச்சாலும் சரி, நீங்க பேய்க்கு குடிச்சாலும் சரி, நீங்க வறுமைக்கு குடிச்சாலும் சரி, கஷ்டத்துக்கு குடிச்சாலும் சரி, எது குடிச்சாலும் சரி. ஆனா ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஒரு மூமின் தான் இந்த தண்ணியை குடிக்க முடியும், முனாஃபிக் குடிக்க மாட்டான். அங்கே பெப்சி குடிச்சிட்டு இருக்கோம், எங்க போய்? ஆமாங்க, நிறைய பேர் அங்கே போய் பாரு, பெப்சி கோக்கு குடிச்சிருக்காங்க. ஜம்சம் குடிக்கல, ஜம்சம் குடிக்கல, ஜம்சம் முனாஃபிக் குடிக்கல, மூமின் தான் குடிக்கும். ஈமானுடைய தண்ணி. என்னாச்சு? இந்த தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த பிறகு பறவைகள் பறக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு வியாபாரிகள் வந்தாங்க. அப்புறம் அப்படி அப்படியே மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஊர் பரவிடுச்சு. குழந்தை சின்னதாக இருந்துச்சு, புள்ள வளர்ந்துச்சு. புள்ள நல்லா ஒரு 7 வயசுங்கிறாங்க, 10 வயசுங்கிறாங்க, 13 வயசு கூட சொல்றாங்க. வேட்டையும் ஆட ஆரம்பிச்சிச்சு. புள்ள நல்ல ஒரு கதனம் ஆயிடுச்சு. சந்தோஷமாயிடுச்சா? அடுத்த ஆட புள்ளைய வெட்டினாங்க. அழுது மனைவியை கொண்டு போய் விடுன்னு சொன்னா கணவனும் தயார், மனைவியும் தயார். புள்ளைய வெட்டின்னு சொன்ன உடனே அப்பாவும் தயார், மகனும் தயார். அவ்வளவுதான் முஸ்லீம். அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்குவாங்க. நம்மளும் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கோம். இது நடந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்கு படுக்க வச்சு கண்ணில் துணி கட்டிக்கிட்டு கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறாங்க. கத்தி அறுக்க மாட்டேங்குது. கத்தியை தூக்கி எரிஞ்சாங்க. பாறையை 2ஆக பிளந்தது. இந்த காட்சியை மலக்கெல்லாம் பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு, போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல கத்தி வச்சு அறுக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. சரியா? அந்த குழந்தை சொல்லுது அல்லாஹு அக்பர். இந்த பார்த்து இந்த காட்சியை பார்க்கறாங்க யாரு? வளர்ப்பாங்க பார்க்கறாங்க. அப்பா சொல்றாங்க, என்ன வேலை செய்யறார் இப்ராஹிம்?
என்ன எவ்வளவு பெரிய வேலை செஞ்சார் இப்ராஹிம். என்ன அந்த புள்ளை என்ன செய்யுது? மலைக்க சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இஸ்லாம் முன்னைக்கு இறங்கினாங்க, அந்த குழந்தையை கழுந்தாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்க, ஒரு ஆட்டை வச்சாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் ஆட்டை அழுத்துட்டாங்க. நான் கத்தி அவ்வளவு கூர்மையா இருக்கு, அது கத்தியோ கல்லோ கட்டாக கல்ல கூட இருக்கலாம். என்னாச்சு? ஆடு அறுபத்து. அப்புறம் எந்திரிச்சாங்க யாரு? இஸ்மாயில் சொன்னாங்க அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். புரியுதா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். என்ன புரியுதா? இது யார் சொன்னா? அது யார் சொன்னா? அது யார் சொன்னா? ஆக இந்த குடும்பம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பத்தை தன்னுடைய குதிரத்தை கொண்டு வளர்த்தான். இதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, யாரு? அத்தாவும் மௌனம் சேர்ந்து, நான் அந்த கட்டடத்துடைய அடையாளங்கள் காட்டினேன். அந்த கட்டடத்தை எழுப்புங்க. அத்தாவும் மௌனம் சேர்ந்து கட்டண வகீல் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இது யர்ஃபஉ எழுப்பிய பொழுது எதை எழுப்பினாங்க? யார் எழுப்பினா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதை எங்க எழுப்பினாங்க? அல் கவாயித். கவாயித்னா அடையாளம். கவாயித்னா அந்த அடையாளம், ஃபண்டமெண்ட், அந்த பேஸ்மெண்ட், அந்த அடையாளம். அந்த அடையாளத்தின் மீது அவங்க கல்ல வச்சு கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது ஒரு கல்லுல நிக்கிறாங்க. அந்த கல் தானா மேல போட்டு எல்லா கல்ல லிப்ட் மாதிரி அப்படியே கீழே இறங்குது. இறங்கினா அது இறங்குது, ஏறுனா ஏறுது. இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி முடிச்சாங்க. அந்த கல்ல தான் தூக்கி தனியா வச்சு ஒரு கூட்டு போய் அமைச்சிருக்காங்க. மகாமி இப்ராஹிம் சொன்னாங்க அதுதான். பிறகு எல்லாம் சொன்னா, இவ்வளவு பெரிய தியாகம் செய்து இந்த குடும்பத்தை நாம் எப்படி எல்லாம் வளர்த்து காட்டணும், இந்த விஷயத்தை உலகமே வந்து பார்க்க வேண்டும். ஆகையால் இப்ராஹிமே நீங்க பார்க்க சொல்லுங்க. தனியா அப்பாவும் பிள்ளையும் கட்டிட்டு அல்லாஹ் கேட்கறாங்க, யாரெல்லாம் பார்க்க சொல்ல, யாரு கேட்க போகுது? நீங்க பார்க்க சொல்லுங்க. இப்ராஹிம் பார்க்க சொன்னாங்க. மக்களை ஹஜ்ஜுக்காக நீங்க அழையுங்கள் என்று பார்க்க சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா மக்கள் வருவாங்க, உன்பக்கமாக ரிஜால் நடந்து வருவாங்க. நடந்து வருவாங்க, வாகனத்திலையும் வருவாங்க. அந்த வாகனம் எப்படி? அந்த வாகனங்கள் தூரத்திலிருந்து வருவதற்கு காரணமாக மெலிந்து விடும். அவ்வளவு தூரத்தில் வருவாங்க. இந்தியாவிலிருந்து போவாங்க, ஆஸ்திரேலியா வருவாங்க, ஜப்பான்ல இருந்து வருவாங்க, இந்தோனேஷியா வருவாங்க, உலகமே வரும். தடுக்க யாராலையும் முடியாது. எதுக்கு? அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்யலாம், இதை பார்ப்பதற்கு உலகம் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொன்ன உடனே அந்த பாங்கு எங்கெல்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னா, அந்த சமயத்துல எங்கெல்லாம் மக்கள் இருந்தாங்களோ எல்லாருக்கும் பாங்கு கேட்டுச்சு. அந்த பாங்கு கேட்கணும் சொன்னாங்க, லப்பை சொல்லுங்க. யார் லப்பை சொன்னாங்களோ அவங்க அஜிப்பாங்க. சில குழந்தைகள் தாயுடைய வயிற்று இருந்துச்சு, தாயுடைய வயிற்றுலயே சொல்லுச்சு லப்பை, அவங்களும் அஜிப்பாங்க. நம்மளால கேட்க பாய் பாகிஸ்தான் ஆலமி அருவாக இருக்கணும். ஆலமி அருவாகலையும் பாம்பு கேட்டுச்சு. அங்கேயும் மக்கள் சொன்னாங்க சொல்றாங்க. யார் யார் எத்தனை முறைகள் போய் சொன்னாங்களோ அத்தனை அஞ்சு செஞ்சாங்க. 5 போய் சொன்னா 5 5, 3 சொன்னா 3 5, 2 சொன்னா 2 5. அல்லாஹ் நமக்கு நம்மையும் அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்குவானாக, அவளை பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பாஸ் அல்ஹம்துலில்லாஹ்.